Hi friends, நான் உங்கள் DK. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டடீஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக ப்ராஜெக்ட் ஒர்க்ஸுக்கு சுப்பீரியராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் எலக்ட்ரானிக் டூல் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அந்த ஆப் வரும். வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்பில் 3 டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு காம்பவுண்ட் ரெஃபரன்ஸ். அதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். வாங்க, இதில் நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னென்னா ரெசிஸ்டர்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து ரெசிஸ்டரோட சிம்பிள், போர்டில் யூஸ் பண்ணுற சிம்பிள் அதுவும் கொடுத்துருக்காங்க. கலர் கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டாலரன்ஸும் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 பேண்ட் டிஸ்டன்ஸ் 5 பேண்ட் டிஸ்டன்ஸ் 2 டைப் கொடுத்துருக்காங்க. 4 பேண்ட் டிஸ்டன்ஸ்னா பேண்ட் என்னென்னு நேம் கொடுத்துருக்காங்க. மேலே கம்ப்யூட் கலர் கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4 பேண்ட் டிஸ்டன்ஸ்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், 5 பேண்ட் டிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4 பேண்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கலர் கோடு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன கலர் கோடு வேணுமோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேல்யூ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் 5 பேண்ட் டிஸ்டன்ஸுக்கும் இதுலேயும் கலர் கோட் நீங்கள் வேரி பண்ணி உங்களோட வேல்யூவை நோட் பண்ணிக்கலாம். இப்போது ரெக்டிஃபையர் டயோட்னா என்ன, அதோட ஒர்க்கிங் என்ன, ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட டைப்ஸ்க்கான டயக்ராம் கொடுத்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டயோடுக்கான சிம்பிள் அண்ட் அதோட VI கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ், டயோட ரெக்டிஃபையர் சர்க்யூட் வச்சு என்னென்ன இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதோட டைப்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இண்டக்டர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இண்டக்டர் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது இண்டக்டரோட சிம்பிள், அப்புறம் இண்டக்டர் வந்து டெய்லி யூசேஜில் என்னென்ன இண்டக்டர் இருக்குமோ அந்தந்த இண்டக்டரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்ஃபேஸ் மவுண்ட் இண்டக்டர், போர்டில் இண்டக்டர் எப்படி இருக்கும் அந்த இதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 555 டைமர் ஐசி பார்க்க போகிறோம். இந்த இதில் ஒவ்வொரு பின்னுக்கும் என்னென்ன நேம், அந்த பின்னை என்ன வேலை செய்யுது அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 555 ஐசியோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஸ்டபிள், அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது மோனோஸ்டேபிள், அதுக்கான சர்க்யூட் போட்டு அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 டைப் ஆஃப் டைமர் ஐசி இருக்குது, டியூயல் அண்டு கோட். 2 இதுக்கும் ஒவ்வொரு பின்னுக்கும் என்னென்ன நேம்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஆஸ்டேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்யூட் இருக்கும். அந்த சர்க்யூட்டுக்கு நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் கம்ப்யூட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஹோம்ஸ், கிலோ ஹோம்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான டயக்ராம், அதுக்கான ஃபார்முலா எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. மேலே கம்ப்யூட்டேஷன் இருக்குது. அதுக்கான்ட்டு இன்புட் நீங்கள் என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்து ஒரு எம்டி பாக்ஸை நீங்கள் விட்டுக்கணும். அதை வச்சு கம்ப்யூட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ்க்கான வேல்யூ நீங்கள் இதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா லைட் எமிட்டிங் டயோடு. இதுக்கான சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல்இடி நல்லா ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரை கலர் எல்இடி 2வது டைப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்டிங் எல்இடின்னு இன்னொரு இது இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜீனா டயோடுக்கும் அதோட சிம்பிள், அது என்னென்ன இதில் யூஸ் பண்ணலாம், அதுக்கான சர்க்யூட்டும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. VI கேரக்டரிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க ஜீனா டயோடு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்யூட்ஸ்னால் ஒவ்வொரு சர்க்யூட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க சர்க்யூட் போட்டு. இப்போ ஒரு சர்க்யூட்னா அந்த சர்க்யூட்டோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்து அதுக்கான ப்ரீஃப்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது சைனசாய்டல் ஆசிலேட்டர்னா அது என்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம் 2 டயக்ராம் கொடுத்து அது என்ன இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நீட்டாக.
இதில் நிறையா டைப்பான சர்க்யூட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி சர்க்யூட்ஸை இதில் பார்த்துக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், இதில் நம்ம எடுத்துக்கலாம் இன்ஃபர்மேஷன்ஸை. அடுத்தது சர்க்யூட் கம்ப்யூட்டேஷன். இதில் நான் ரெசிஸ்டருக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மற்ற எல்லா டைப்பான இதுக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா ஃபில்டருக்கு நம்ம வேல்யூ அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இன்புட் ஆறு ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுக்கலாம், இண்டக்டரோட வேல்யூ போட்டு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதுலேயே சீரியல் கெப்பாசிட்டர் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டேர்ன்ஸ் போட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ஃபார்முலா போட்டு ஃபார்முலாவையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு ஃபார்முலா போட்டேன், அது கரெக்டாக போடல, தப்பாக தான் போட்டேன். அதுக்கு நீங்கள் கரெக்டான ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இதில் ஒரு பாக்ஸ் எம்டியாக வச்சுருந்தா தான் அந்த பாக்ஸ்க்கான வேல்யூ இதில் கம்ப்யூட் பண்ணி வேல்யூ கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறையா டைப்ஸான இது இருக்குது, இதில் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.